கிருஷ்ணகிரி இந்த பக்கம் தானப்பா? கிருஷ்ணகிரி ஸ்ட்ரைட்டா? எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்கும்? 10 கிலோமீட்டர். ஓ தேங்க்ஸ். வரீங்களா? வாங்க. கிருஷ்ணகிரி தானா? பெல்ட் போட்டு பெல்ட் கொஞ்சம் போட்டு இப்போ நான் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டுருக்கேன். நான் போட்டுருக்கேன் பாருங்க, சேம் அதே மாதிரி இழுத்துக்கோ. இப்படி இல்லைப்பா, அங்கேருந்து இந்த பக்கம். அப்படியே இல்லை இது. இந்த பக்கம் அப்படியே அப்படியே வா எடுத்துட்டு வா இங்கே சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஏன்னா இது சேஃப்டி. ஓகே, சேஃப்டியா இருக்கும். இந்த பக்கம் எந்த ஊர் நீங்க? நக்கல்பட்டியா? ஓகே ஓகே. படிக்கிறீங்களா எப்படி? வேலைக்கு போறேன். எங்க? ஒசூர்லயா? ஒசூர்ல போறீங்க? ஓகே ஓகே. உங்க பேருப்பா? காளியப்பன். என்ன வேலை? அருணாச்சல பிரியாசிமெண்ட் இருக்குதுங்களா? ஆமாம்மா. அதுல அருணாச்சல் லாஜிஸ்டிக்ல உள்ள அக்கௌண்ட்ஸ். கொஞ்சம் சத்தமா பேச கேட்க முடியும். அக்கௌண்ட்ஸ்யா? படிச்சிருக்கீங்களா? டிப்ளமோ. சூப்பர்ப்பா. நக்கல் விட்டு டெய்லி அப் பண்ணோனா? டெய்லி எப்படிப்பா? நைட் ஷிஃப்ட்னா காலைல 7 மணிக்கு முடியுது. வந்துட்டு 9 மணிக்கு வந்துடுறேன். 6 மணிக்கு கிளம்புனா சார். ஓகே. அப்போ எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? போகுதுன்னா அது பாட்டுக்கு. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா ஊரே உன்னை புகழும். எல்லாம் சுத்த போய். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைன்னா என்ன வயசு? 26. பார்த்தா சின்ன பையன் மாதிரியே தெரியணும். அதான் இன்னும் படிச்சுட்டு போற சின்ன பையன் மாதிரியே இருக்காது. எப்படி அங்க போறீங்க? நான் ஒரு வேலையா வந்துட்டேன்பா. வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு கல்யாணம் பார்த்தாங்க எனக்கு. சுத்தம் பிடிக்கல. பொண்ணு இல்ல, நீங்க பொண்ணுன்னா என்ன சொல்றீங்க? பொண்ணு பிடிச்சதான் சொல்றீங்களா? ஆமாப்பா, பொண்ணு பிடிக்கல. எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டேன் வீட்டுல. இல்ல வேணாம், எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொன்னா அடிச்சாங்க. 4 நாள் பட்டினி போட்டாங்க, சாப்பாடு கூட போடாம. இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அதான் சும்மா அப்படியே சுத்திட்டே இருப்பேன். 4 நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன். அங்கங்க ரூம் எடுத்துக்கிட்டு தங்குறது, அப்படியே போறது. காதல் கீதல் ஏதாவது இருக்கா உனக்கு? அதெல்லாம் இதெல்லாம் நம்ம கேரள லைஃப் சிச்சுவேஷனுக்கு. ஏன்பா அதெல்லாம் என்ன இருக்கு? இப்போ என் லைஃபும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் பண்ணலையா? இருந்தாலும் நம்ம லைஃப் ஒன்றும் வீட்டுக்கு இது பண்றதுக்கு சிறப்பு. எனக்கு ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு பிரச்சனைப்பா. என்னன்னா, எனக்கு ரொம்பவே ஒரு ஆசை. என்ன மாதிரி ஆசைன்னா, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை தான் இருந்துச்சு. இப்போ உனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னா எந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க? அதை சொல்லு. நார்மலா ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க? பொண்ணா நார்மலா நம்மளுக்கு என்ன மாதிரி இருந்தா சரி. மாட்டு சட்டமும் நம்மள மாதிரி இருந்தா அழகாவும் தேவையில்ல, நார்மலா இருந்தா போதும். பட் ஆனா எனக்கு என்னன்னா பையன் தான் பிடிக்கும். ஆஹா, அவனா நீ? பொண்ணு பிடிக்காது. அதான் சொன்ன, வீட்டுல தப்புன்னு சொல்றாங்க, அடிச்சாங்க. பையனா ரொம்ப உசுருப்பாங்க. அப்படியே உசுரே கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு காதல் எனக்கு. அதுதான் சொல்லிட்டே வந்தேன் வீட்டுல வரும்போது. இந்த மாதிரி வந்து நான் வந்தா என் புருஷனோட தான் வருவேன், இல்லாம நான் வரமாட்டேன் சொன்னாங்க. பேர் வச்சது கூட அடிச்சாங்கப்பா. எங்க வீட்டுல வச்ச பேரு ராக்கி, நான் வச்சது ராக்கம்மா. என் வீட்டுல எல்லாரும் ராக்கி எனக்கு பிடிக்கல. எனக்கு ராக்கம்மா பிடிச்சதான் பிடிக்கும். தப்பாப்பா அந்த மாதிரி ஏதாவது? நீங்க சொல்லுங்க. நீ இருக்க எவ்வளவு அழகா இருக்கு. நீ இருக்க அழகு சூப்பர் பண்ணி சீரியஸா சொல்றேன். நீ
நீ ஊன்னு சொல்லு, நான் இப்போ உன்னை கட்டிக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் மாத்திடுறேன். இங்கதான் கிருஷ்ணகிரில தான் கோயில் இருக்கு, போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ரெடியா வச்சிருக்கேன், மாலை கீழே எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நீ ரொம்ப கருப்பா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கப்பா, சீரியஸா. அப்ப கேட்டியலா, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்களா? சீரியஸா ரொம்ப அழகா இருக்கப்பா, சீரியஸா. ஏதோ அழகா இருக்கு நீ, சிரிச்சாலும் அழகா இருக்கியாப்பா நீ. அப்படி எல்லாம் இல்ல. அண்ணான்னு கூப்பிடாதப்பா, அம்மான்னு கூப்பிடுப்பா. ஏன் கூப்பிட மாட்டேங்கிற? அண்ணா என்னப்பா, ராக்கம்மான்னு கூப்பிடுப்பா. ராக்கம்மான்னு கூப்பிடுப்பா. உன் பேர் என்ன? காளி. காளையப்பா ராக்கம்மா, எப்படி இருக்கு பாரு பேர், 2 பேரும் செம்ம இருக்குது. காளையப்பாவும் ராக்கம்மாவும். கட்டிக்கிறியாப்பா? என்ன இல்லைன்னா நம்பிக்கை இருக்கு. நான் உன் பிரச்சனை எல்லாம் நான் சால்வ் பண்ணிடுறேன் ப்ரோ. இது ஒரு பிரச்சனை உங்க வீட்டுக்கு வராது. நான் இருக்கேன், உன் ராக்கம்மா இருக்கேன். இல்லைன்னா இப்ப சுச்சுவேஷன் அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன். உன் சுச்சுவேஷன் நான் மாத்திடுறேன். வீடு இருக்கு, அதுக்கு எல்லாமே இருக்கு என்கிட்ட. நீ மூவன் மட்டும் சொல்லி இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்ந்து காட்டலாம். இல்லைன்னா நமக்கு இப்ப நம்ம ஒருத்தவங்க விட்டு எப்படி இதெல்லாம் பண்றது? சரி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா என் ஃபீலிங்ஸ். நீ ரொம்ப கருப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கப்பா, சீரியஸா. எவ்வளவு அழகா இருக்கு நீ. சிரிச்சாலே ஒரு அழகு பாரு. எப்படி சொல்ற பேச்சு கேளுப்பா, ப்ளீஸ்பா. சரி, உன் வாயில இருந்து ஒரு வாட்டி ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடு. அவள் போதும், ஒரே ஒரு வார்த்தை ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடு, தயவு செஞ்சு ப்ளீஸ். நாங்க இறக்கி விட்டுறீங்களா? பைபாஸ் கிட்ட. எங்க பைபாஸ்? முன்னாடி. எங்க பைபாஸ்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன், ஏன்னா இறக்க இல்லைன்னா டியூட்டி டைம் அது, அங்க ஆள் இல்லைண்ணா. நான் ஒசூரே வந்து விடுறேன், ஒசூருக்கே வந்து விடுறேன்ப்பா. இல்லைண்ணா இங்க பஸ்ஸில் விட்டுங்க, நான் போயிடுறேன். நான் விடுறேன், நீ ஒரு வாட்டி ராக்கம்மான்னு கூப்பிடு ப்ளீஸ்ப்பா. ஒரே ஒரு வாட்டி ராக்கம்மான்னு கூப்பிடு. இல்லை நான் விட்டுங்க, நான் போயிடுறேன் ப்ளீஸ். ப்ளீஸ்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. அதே கண்கள், அதே உதடு, அதே வெட்கம். இது அவ்வளவு அழகா இருக்கப்பா. அதெல்லாம் நான் போனா ப்ளீஸ். ப்ளீஸ்ப்பா, ரொம்ப அழகா இருக்கப்பா. சொல்ற பேச்சு கேளு, சொல்ற பேச்சு கேளு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இல்லைண்ணா சொல்ற பேச்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் போனா என் கை பிடிச்சாலே அப்படியே என் உடம்பெல்லாம் வெறி ஏறுதுப்பா. நீ கை பிடிச்சிருந்தாலே அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒரே ஒரு வார்த்தை ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடு போதும். ஒரு வார்த்தை ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடு போதும். நான் கூப்பிடுறேன், விட்டுருங்க. நீ கூப்பிடு, நான் விட்டுடுறேன். ஒரே ஒரு வாட்டி ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடு போதும். நான் கூப்பிடுறேன், விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு வாட்டி ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடு. ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடு. நான் ஏதாவது சொன்னேன்னா சரி கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடு. பேரு வச்சு ஒரு வார்த்தை கூப்பிடுப்பா. கூப்பிடுறேன், கூப்பிடு, நான் விட்டுடுறேன். அப்படியே இந்த பைபாஸ் சந்தாபுரி பைபாஸ் தானே இந்த அஞ்சுவா. ஒரே ஒரு வாட்டி ராக்கம்மான்னு மட்டும் கூப்பிடுப்பா. ராக்கம்மா விட்டுறாங்க, ராக்கம்மா விட்டுறாங்க. சரி, என்னோட சேனல் பேர் வந்து ராக்கி பாய் ஷோ, ஓகேவா? சோ என்னோட சேனல்ல கான்செப்ட் என்னன்னா, தெரியாத வண்டி ஏறக்கூடாது. ஆமா, அது என்ன தெரியல, நீங்க வழி தெரியலன்னு சொன்னீங்க. புரியுதா? இப்போ நல்லா யோசிச்சு பாரு. ஓகே, நீ சொன்னது ஓகே, வண்டி ஏறினேன். இப்போ அதே என் இடத்துல இன்னொருத்தர் யாராவது இருந்து அவன் ஏதோ கொலை பண்ணிருக்கானோ, ஏதோ பண்ணிருக்கான், போனவே கூட்டு போயிருக்கானோ, ஏதோ பண்ணிருக்கான், உனக்கு கூட்டு போயிருப்பான், நீயும் மாட்டிருப்பல. உங்க வீட்டுல நீயே சொல்ற, எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தெரியாத ஒரு வண்டி ஏறினா ஒரு பிரச்சனைல போய் மாட்டிப்போம். கரெக்டா? இந்த மாதிரி நீங்க வழி தெரியல, நீ வந்து என்ன பண்ணணும்னா, யாராவது வழி கட்டினாலும் இந்த பக்கம் போங்க, நான் ஸ்ட்ரைட்டா கேட்டு போயிடுங்க. இதெல்லாம் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா போயிடுங்க, ஒரே ரூட் தான், நான் எங்க போவேன்னா. அதுதான் நானும் டியூட்டி டைம் இருந்தா அதான் அந்த மாதிரி அவசரப்பட்டு ஏறி நிறைய பேரு நிறைய பிரச்சனை மாட்டிருக்காங்க.
அவன் உண்மையா சொல்றேன், அது உண்மையா இல்ல? நீ படிச்சிருக்கதானே? நீ யோசிச்சு பாரு ஒரு வார்த்தை. அது ஏறிட்டு நான் இத்தனை ஏற மாட்டேன். இன்னைக்கு அவன் ஒருத்தர் டியூட்டி மாத்தணும், நீ சீக்கிரம் வா நான் வீட்டுக்கு போனோம் நாங்க, அதனாலதான் இல்லைன்னா நான் ஏறிக்க மாட்டேன் யாரும். ஒரு வாட்டி ஏறக்கூடாது சரியா? இந்த ராக்கி பாய் ஷோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.